வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் எல்லாருமே நல்லாயிருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த vlogல ஃபைனலி ஐம் கோயிங் டு ஷேர் மை ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஓகேயா, நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. என்னென்னா இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 2.5 years ஆகிடுச்சு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சரி ஓகே இதை ஷேர் பண்ணுமா அப்படின்ட்டு. பட் என்னோட மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. நான் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியில் நிறையா பேர்த்தோட விளாக்ஸ் பார்த்து தான் நிறைய மல்டிபிள் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நிறைய இன்புட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு எது தேவை, என்னோட ஜேர்னியில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன், என்னென்ன இஷ்யூவுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மற்றவங்களோட விளாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சரி ஓகே, நம்மளோட ஜேர்னி வந்துட்டு ஒரு வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைஞ்ச ஜேர்னி, அதை நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஒரு நியூ மாமா இருக்கீங்க, அதாவது இப்போ தான் ப்ரெக்னென்ட் மாமா இருக்கீங்க, இல்லை வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸோடு நிறைஞ்ச என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் சரி ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. என்னென்னா எனக்கு வந்துட்டு சோலோ ட்ரிப் போகணுன்னு ரொம்ப ஆசை. என் லைஃப்பில் நான் ஒரே ஒரு சோலோ ட்ரிப் போயிருக்கேன், அதுவும் ஊட்டி. ஓகேயா, 1 day தான், 1 day 1 night அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு நம்மளோட 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு பெர்மிஷன் வாங்கணுன்னா எவ்வளவு கஷ்டம். நான் வந்துட்டு அழுது புரண்டு கெஞ்சி நான் ஈரோடு டு ஊட்டி வந்துட்டு உங்களுக்கே தெரியும் பக்கம்தான். நான் ரொம்ப கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி போயிட்டு வந்தேன். ஓகே, அப்பா என்ன சொன்னார்னா, நீ மேரேஜ்க்கு அப்புறம் எங்கே வேணால் போய்க்கோ, நான் உன்னை வந்துட்டு கேட்கவே மாட்டேன், நீ அது உன்னோட ஹஸ்பண்ட் அது அப்படின்ட்டாரு. ஸோ வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆகும்போது சடனாக எனக்கு வந்துட்டு திரும்ப சோலோ ட்ரிப் போகணுன்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ தான் வந்து இந்த வர்க்கலா ஸ்பாட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நான் பேக் பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கோப்ரோ கிஃப்ட் அப்போ தான் அப்பா அம்மாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பக்காவான சோலோ ட்ரிப்க்கு ரெடி ஆயாச்சு. ஈரோட்லேருந்து போகிறதா தான் பிளான். ஸோ ஈரோடு ரீச் ஆயாச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய ப்ரீவியஸ் vlog பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஜோ, எங்களோட டாக் லேப்ரடார், அவன் வந்துட்டு நானும் ஜோவும் ரொம்பவே க்ளோஸ். மேரேஜ்க்கு அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் பெங்களூர் போயிட்டதுனால அவன் அப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ என்கிட்ட எப்படின்னா ரொம்ப தாவி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோன்னா ரொம்ப தாவி ஏறி குதிச்சு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிடுவான். ஸோ நான் ஈரோடு ரீச் ஆகிறேன், வந்து தாவுவான்ட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜோ அப்படிங்கிறேன், அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வந்து, ரொம்ப ஸ்லோ மீன்ஸ் இவ்வளோ ஜென்டிலாக நீங்கள் அவனை பார்த்துருக்கவே முடியாது. அவன் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி நாட்டியஸ்ட் டாக் அவுட் தேர் அப்படின்னா ஜோ தான். அப்புறம் என்னடா ரொம்ப சாஃப்டாக இருக்கான்ட்டு நான் சோஃபாவில் உட்காடுறேன். அப்படியே என்னை ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணிவிட்டு என் மடியில் வந்து படுத்துக்கிட்டான். ஓகே, நான் எல்லா இமேஜஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இமேஜஸ் தான் இருந்தது, அப்போ நான் vlog எடுக்கல. அப்போ படுத்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட, அதாவது ஒரு பேபி அம்மா கிட்ட எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி மடியில் படுத்துக்கிட்டான். ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணேன். சரி ஓகே என்னடான்ட்டு. அப்போ தான் திடீர்னுட்டு யோசிக்கிறேன், ஓகே சம்திங் நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதே, ஜோ இப்படி பிஹேவ் பண்ணுறானே. ஓகேன்ட்டு நான் பார்த்திட்ட சொன்னேன். பார்த்தி வந்துட்டு ஓகே நீ எதுவும் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாத, ஓகே ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு என்னோட எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்துட்டு டெஸ்ட் கிட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் பாசிட்டிவ். அந்த மொமெண்ட் வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுறதுனே தெரில. அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஐ எம் ப்ரெக்னென்ட், வி ஆர் ப்ரெக்னென்ட். இவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட் வந்துருச்சு. சரி ஓகே, எடுத்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அப்பா அம்மாட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். சரி ஓகேன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். நம்ம வந்துட்டு எவ்வளோ படம்லாம் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், டாக்டர் பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அப்பாவாக போகிறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு தானே. ரொம்ப க்ரௌடடான ஹாஸ்பிட்டல், தி பெஸ்ட் இன் ஈரோடுன்னு தான் சொல்லுவேன், நிஷாந்த் ஹாஸ்பிட்டல். போய் டாக்டர் பார்க்குறோம், டாக்டர் சுமதி மேம். அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு காடஸ் மாதிரி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மொமெண்ட், இந்த சீனுக்கு போகலாம். நான் போய் பார்க்குறேன், என்னை செக்லாம் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் ஒரு 45 daysக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், அப்புறமா வாங்க. ஒன்றுமே ஒரு ஸ்மைல் இல்லை, எதுவுமே இல்லை. 45 daysக்கு அப்புறம்னா நம்மளுக்கு மைண்டில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். மேம் நான் இப்போது என்ன மேம் ப்ரெக்னெண்ட்டா மேம், என்ன மேம் வீட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னு அப்படியே ரொம்ப ஹெசிடேட் ஆகி நான் ஒரு மாதிரி கேட்குறேன். அவங்க எதுவாக இருந்தாலும் 45 daysக்கு அப்புறம் வாங்கம்மா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க.
எனக்கு வந்துட்டு ஓகே. பட் பார்த்து என்னன்னாருன்னா இப்படி தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், பட் லைக் நம்ம கன்ஃபார்ம் தான், வீட்டில் சொல்லிடலான்னு 2 பேர்த்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியாச்சு. ஓகேயா. ஸோ வந்துட்டு 45 days ஒவ்வொரு நாளும் இட்ஸ் லைக் ஐம் கவுண்டிங். இன்னொன்று என்னென்னா எனக்கு எந்த சிம்டமும் வரல. யூஸ்வலாக அம்மாவுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் பொண்ணுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அம்மா கிட்ட எல்லா சிம்டம்ஸும் கேட்குறேன், வாமிட்டு எனக்கு எதுவுமே இல்லை. பட் ஒன்று என்னென்னா ஸ்மெல், அந்த சென்சேஷன், ஸ்மெல்லிங் சென்சேஷன், லைட்டாக ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்தாலும் ஒரு நாசியாக வர மாதிரி இருக்குது, பட் வாமிட் வரல. நானே சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னடா நம்மளுக்கு வாமிட்டே வர மாட்டேதே. நான் வந்துட்டு பேசிக்கிறேன், தங்கம் பேபி நீ உள்ளே இருக்கியா, கன்ஃபார்ம் தானே, என்னடா ஒரு சிம்டம்ஸும் கொடுக்க மாட்டேறியே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இட்ஸ் லைக் ஒரு 1 month ஆகுது. ஓகே. நான் வந்துட்டு பார்த்திட்டு எல்லா நாளும் நான் புலம்புறேன், என்னடா எனக்கு வாமிட் வர மாட்டேது, நான் கன்ஃபார்மாக இல்லையான்னு. அவன் என்ன நீ இப்படி புலம்பிகிட்டு இருக்கிற, இவ்வளோ டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை, கூலாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஃபைன் மார்னிங் ப்ரஷ் பண்ணி முடிக்கிறேன், வாமிட் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வந்துட்டு தாளிக்கிறாங்க, வாமிட் வருது. எனக்கு வந்து ஆக்சுவலி ஹாப்பி ஆகிடுச்சு, ஃபைனலி நம்மளுக்கு சிம்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடான்ட்டு. ஒவ்வொன்று குக் பண்ணும்போதும் அந்த ஸ்மெல் பண்ணும்போது வாமிட், ஒரு வாய் தோசை சாப்பிட்றேன், வாமிட். ரொம்பவே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சு ஓகேன்ட்டு. இன்னொன்று நான் நிறைய பேர்த்து விலாக்ஸ்லாம் பார்த்துருப்பேன், சிலருக்கெல்லாம் சிம்டம்ஸ் வரவே இருக்காது, சிலருக்கு வேறு சிம்டம்ஸ் இருக்கும். எனக்கு இட்ஸ் லைக் சிம்டம்ஸ் எனக்கு வந்துருச்சுடா வாமிட், ஓகே ஆல் செட்டுன்னு ட்ரஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போய் டாக்டரை போய் மீட் பண்ணணும். அவங்க வந்துட்டு அப்போ தான் சிரிச்சிட்டு, ஓகேம்மா உங்களுக்கு கன்ஃபார்ம், சேஃப்டியாக இருங்க, ஐ மீன் ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, ஓகே நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, பிளட் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணினாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே ஃபைன். என்னென்னா நான் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டாக்டர் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க அப்போவே செக் பண்ணி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் அதே டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஜேர்னி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேயா. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் என்னென்னா ஃபுல்லாக சிம்டம்ஸ் மட்டும்தான். பட் ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே சொன்னாங்க, வாமிட் வந்தாலும் சாப்பிட்றது மட்டும் வந்துட்டு எந்த குறையும் வச்சிடாத, ஏன்னா உனக்கு வந்துட்டு அந்த ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் உனக்கு பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனான டயட்டை எடுத்துக்கோ, அது தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா வாமிட் வந்துருச்சுனாலே நான் ஹனி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன். என்னால் வந்துட்டு சாப்பிட சரியாக முடியல. அதாவது என்னென்னா எல்லாத்துக்கும் எப்படி இப்போ ப்ரெக்னன்சி ஜேர்னி போகும்னா கொஞ்சம் ஏதாவது லெவல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக செக் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தது. பட் இந்த வாமிட் நாசியா ஃபீலிங்னால நான் சாப்பிட்றத குறைச்சிட்டேன். அதாவது கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு இருக்கும் இல்லையா, எனக்கு வெண்பொங்கல், சில ஐட்டம்ஸ் சக்கரை பொங்கல், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு தேவையான சத்தான ஐட்டங்கள் எதுவுமே நான் சாப்பிடல. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருங்கிறதுனால வீட்டில் யாரும் என்னை ஃபோர்ஸும் பண்ணலை. ஸோ எனக்கு வந்துட்டு ஹையில் இருந்த கிராஃப் செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆகுது, அப்படியே குறையுது. ஏன்னா வந்துட்டு லோ அயன் லெவல்ஸ். ப்ரெக்னன்சியில் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வந்து அப்போவே டாக்டர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, இப்படி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் டேஞ்சர்மா, ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, அயன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடுங்கன்ட்டு. நம்ம வீட்டில் அயன் ரிச் ஃபுட்னாலே உடனே பொமக்ரானட் அது இதுன்ட்டு. அப்போ எனக்கு வாமிட்டிங் கொஞ்சம் சப்சைடும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு பேசிக்கான ஐட்டம்ஸ், அதாவது ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிடல, அன்ஹெல்த்தியாகவும் சாப்பிடல, பேசிக்காக சாப்பிட்றதுல அங்கங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக லைட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போது இந்த மொமெண்ட்டில் என்னென்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சப்சைட் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச ஃபீலிங். ஓகேயா. நம்ம சும்மாவே மொபைலில் வந்து நிறையா விலாக்ஸ் செக் பண்ணுவோம், நிறையா மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பார்ப்போம், சிம்டம்ஸ் என்ன அது இதுன்னு பார்ப்போம் இல்லையா. நான் வந்துட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் என்ட்ரு ஆகும்போது தான் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி பாசிட்டிவ் விஷயங்களாக பார்த்தேன்னா அதுக்கப்புறமா நெகட்டிவ் விஷயங்களாக தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி அயன் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். இன்னொன்று எக்ஸசைசஸ்லாம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தா ஆன்லைனில் வந்து மல்டிபிள் சோர்ஸஸில் மல்டிபிள் விஷயங்கள். எனக்கு ஒரு காலத்தில் பாசிட்டிவாக தெரிஞ்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நானே ஒரு ஓவர் திங்கர். ஓகேயா. எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்சைட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ருஷ்டி ப்ரெக்னன்சி கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெக்னன்சி கிளாஸ் பற்றி ஃபேமிலியில் ஒருத்தங்க வந்துட்டு என்னோடய அத்தை அவங்க என்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ப்ரெக்னன்சியில் ஜேர்னியில் வந்துட்டு அவங்களும் அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க.
அப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம் அந்த மாதிரி. எனக்கு என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ போயிட்டு இருந்தது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒரு 1 to 2 hours நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைக்காக நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகன்னு சொல்லி டைம் அலோகேட் பண்ணியாச்சு. நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். வந்துட்டு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஈரோட்டில் வந்துட்டு நிறைய ப்ரெக்னென்ட் விமன்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதாவது இவங்கன்ட்டு நிறையா பேர் சொல்கிற ஐடியாஸை விட்டுட்டு ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு டாக்டர்ஸ், நர்ஸ், இல்லைனா ஒரு பீடியாட்ரிஷியன், டென்டிஸ்ட், பேபிக்காக டென்டிஸ்ட், அந்த மாதிரி நிறையா ஒரு எஜுகேட்டட் பீப்புள் அதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களோட டீம். ஸோ வந்துட்டு குமுதவல்லி மேம் அவங்க தான் இதனோட ஹெட். ஓகேயா? ஸோ அவங்களோட கிளாஸஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அட்டன் பண்ண தான் எனக்கு வந்துட்டு மைண்டில் ரொம்ப கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஓகே, இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று எனக்குள்ளே வந்துட்டு ஒரு விமன் ஒரு ஃபீலிங், ஒரு ஃபெமினிசமோ நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். நான் ஸ்டீரியோ டைப்பை வந்துட்டு பிரேக் பண்ணணும்னு நினைப்பேன். சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு காரணமே இல்லாமல் மூட நம்பிக்கை காரணமாக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பிரேக் பண்ணணும். இல்லைனா நான் ரொம்ப கொஸ்டின் பண்ணுவேன், ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இப்போ பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னா ஏன் போடக்கூடாது? நான் பிளாக் ட்ரெஸ் போடுவேன். ஸோ ரொம்ப வந்துட்டு எது சொன்னாலும் அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, உங்கள் பேபிக்கு எது கரெக்ட், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட பேரண்ட்ஸோ, இன்லாஸோ, ரிலேட்டிவ்ஸோ யாருக்குமே எல்லாத்தோட கருத்துக்களை கேட்டுக்கலாம், பட் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மாமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி சில இன்புட்ஸ் எனக்குள்ளே வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிடுச்சு. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணது தான் நான் பார்த்திக்கிட்ட கூப்பிட்டு சொல்லியாச்சு, நம்ம வந்துட்டு இதில் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்டீரியோ டைப்பான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங்னு தெரிஞ்சுதான் பண்ணணுன்ட்டு இட்ஸ் லைக் வெல் ப்ரிப்பேர்டு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ தான் என்னென்னா செகண்ட் ட்ரைமிஸ்டரோட எண்டில் நம்ம பேபிக்கு ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டில் சொன்னதுமே அம்மாவுக்கு வந்துட்டு என்னென்னா, அம்மா என்னை எதுவுமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட கருத்துக்களை சம்டைம்ஸ் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக சொல்லுவாங்க. என்னென்னாங்கன்னா, இப்போவே வந்துட்டு பேக்கிங்கில் எதுவும் பண்ணக்கூடாது, இப்போவே குழந்தைக்கெலாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வைக்கக்கூடாது. நான் சொன்னேன், இல்லைம்மா, 3rd ட்ரைமிஸ்டருக்கு இன்னும் லைக் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் எனிதிங் கேன் ஹேப்பன். இப்போ நம்மளுக்கு ப்ரீ டேர்ம் டெலிவரி, நான் தான் நிறைய ஆல்ரெடி படித்து வச்சுருக்கேன் இல்லையா, சொல்கிறேன் ப்ரீ டேர்ம் டெலிவரி ஆகலாம், இல்லை என்ன வேணால் ஆகலாம். ஸோ இது தப்பு கிடையாதுன்னு சொல்லி நான் வந்துட்டு செகண்ட் ட்ரைமிஸ்டர் எண்ட் அண்ட் 3rd ட்ரைமிஸ்டர் ஸ்டார்டிங்லேயே பேபிக்கு ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் பேக் மட்டும் இல்லை, ஒரு கபோர்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒரு திங்ஸ். ஃபஸ்ட்டு 3 monthsக்கு பேபிக்கு தேவையான கம்ப்ளீட்லி எல்லா திங்ஸுமே, ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அவங்க கீழே கட்டுற லங்கோ, டைப்பர்ஸ், லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 monthல வாங்கி அந்த திங்ஸை வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸை ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணி அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பேக்கை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேயா? ஸோ பேக் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு வளைகாப்பு பிளான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ வளைகாப்பு நல்லபடியாக நடந்தது. நான் வீடியோஸ் எடுக்கல, ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஓகே, என்னடா ஸோ ஃபார் ஆல் குட், எல்லாமே ஸ்மூத்தாக போகுதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு செக் பாயிண்ட். 3rd ட்ரைமிஸ்டர் நான் என்ட்ரு ஆகிறேன். மை அயன் லெவல்ஸ் ஆர் லைக் டூ லோ. ஸோ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பாடி வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம், நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் இன்னும் அயன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடல, நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ற அயன் டேப்லெட்ஸுமே பாடியில் அப்சர்வ் ஆகலை, அதுக்காக விட்டமின் சி டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இப்போது உங்கள் பாடியில் தேவையான அயன் லெவல்ஸ் இல்லை, யூஆர் அனிமிக். ஸோ நீங்கள் வந்துட்டு 2 இன்ஜெக்ஷன் எடுக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் எப்படின்னா அயன் இன்ஜெக்ஷன். இட் வில் பி லைக் பெயின்ஃபுல்ங்கிறது சொல்கிறத விட இது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு தேவையான அயன் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பிளட் ஏற்றுற மாதிரிலாம் கூட ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 3rd ட்ரைமிஸ்டர் என்ட்ரு ஆகும்போதே இட்ஸ் லைக் நம்ம பம்பும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஸ்டார்ட் ஆகுது, பேபி இஸ் ஆல்சோ க்ரோயிங். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அப்போது நான் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எல்லாமே ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, என் பாடியில் அப்சர்வ் ஆக மாட்டேது. நான் விட்டமின் சியும் எடுக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ என்ன ஆச்சு. லைக் என்னோட மிஸ்டேக் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே அயன் ரிச் ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ருக்கணும், அது நான் சாப்பிடல. பட் அயன் லெவல்ஸ் இவ்வளோ லோவாக இருக்கேன்னு சொல்லி ஓகே இன்ஜெக்ஷன் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் இப்போன்னு இல்லை, எத்தனை மணிக்கு நைட்டு எழுப்பி கேட்டாலும்
வந்துட்டு ஓகே இமேஜின் ஆசிட் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை ஆசிட் கூட வேணாம், ஒரு ஆயில் உங்கள் மேலே கையில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே எவ்வளோ பர்னிங் சுச்சுவேஷன். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஏற்றுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே பாடிக்குள்ளே போகுது, ஆசிட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. லிட்ரலி நான் அப்போ கொஞ்சம் நிறைமாத கர்ப்பிணி ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கேன், பம்பு பெருசாகிடுச்சு, அப்படியே படுத்திருக்கேன், எந்திரிக்கிறேன், முடியல, ஆசிடை கன்சியூம் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் இன்னொரு பேக் டு பேக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு இன்ஜெக்ஷன் சம்திங் அதுவும் என்ட்ராறாங்க. அந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு லைஃப்பில் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு ஒன் ஆஃப் த 15 மினிட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஆகிருச்சு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தி வந்துட்டு இனி வந்து இவளை ஃப்ரீயால் விட முடியாது, ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கணும்னு டெய்லி 2 பொமோகிரானேட்ஸ், சுண்டல், விட்டமின் சிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ரொம்ப, ஏன்னா இந்த பெயின் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பெயின், இனி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அது இதுன்னு சொல்லி இன்னும் காம்ப்ளிகேட் ஆக வேண்டான்னு சொல்லி இதை பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பித்து எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிற அந்த ஓவர் திங்கர் அகெயின் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்த் ஆன்சைட்டி இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. என்னென்னா நார்மல் ஃபீவர்னாலே ஃபீவர் இங்கே எங்காவது வலிக்குதா, இதனால் என்ன ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு உடனே கூகுளில் டைப் பண்ணி என்னென்னு பார்ப்போம் இல்லையா, அந்த ஆன்சைட்டி அந்த அளவுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த அயன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மற்றவங்க கிட்டேலாம் கேட்டு பார்த்தேன், யாருமே இந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் இல்லை. ஸோ வந்துட்டு சம்திங் நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம், பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ, இந்த மாதிரி வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ண கொஞ்சம் தூக்கம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 2 ட்ரைமிஸ்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக போச்சு. செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்துட்டு எனக்கு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தை பிறக்க போகுதுங்கிறத தாண்டி அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், நம்மளுக்கு குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு எனர்ஜி இருக்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அது இதுன்னு சொல்லி நான் எந்த பாயிண்ட்லேயுமே நார்மல் டெலிவரி வருமா சி செக்ஷன் வருமானு வரி பண்ணிக்கல. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது வந்துட்டு பேபி கையிலையும் கடவுள் கையிலையும் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ப்ரே பண்ண முடியும், அதுக்கான எஃபர்ட்ஸ் தான் எடுக்க முடியும். பட் எனக்கு அதை தாண்டி வேறு ஏதாவது ஹெல்த் ஆன்சைட்டி லைக் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3rd ட்ரைமிஸ்டர் பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ தான் வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுற டைம். ஓகே, வகை வகையாக சமைச்சு எல்லாம் கொண்டு வராங்க. பட் எனக்கு வந்துட்டு சில ஃபுட் தான் சாப்பிட முடியல எல்லாமே. வர ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு வந்துட்டு சும்மாவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஓவர் திங்கர், ஆல்ரெடி விலாக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறீங்க, ஒருவேளை இந்த இஷ்யூ நம்மளுக்கு இருக்குமோ இந்த இஷ்யூ இருக்குமோன்னு. இப்போ வர ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்டோரிலாம் கேட்டுட்டு ஐ எம் லைக் டவுன். அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருந்தாலும் இவங்க இவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டாங்களே, இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் நடந்துருச்சே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துருமோ, எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கான எனர்ஜி இருக்கான்னு சொல்லி ஒரு 1000 கொஷின்ஸ் மைண்டில், 1000 2000 எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குமோ. ஸோ 3rd ட்ரைமிஸ்டரில் நான் கொஞ்சம் வந்துட்டு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி லோ ஆகிட்டேன். ஓகேயா. ஸோ அது வந்துட்டு மேபி நான் தவிர்த்துருக்கலாம், நிறைய பேர்த்த மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் பேர்த்த மீட் பண்ணி அவங்க ஸ்டோரிஸ் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க இல்லையா, நான் யாரையுமே மென்ஷன் பண்ணல, எனக்கு இப்போ அந்த பீப்புளோட ஃபேஸ் நேம்லாம் நான் மறந்துட்டேன். ஸோ ரேண்டமாக நிறைய ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஆர் தூரத்து சொந்தம் யார் வந்தாலும் ஒவ்வொரு ஸ்டோரி. அப்புறம் இன்னொன்று இதுதான் மெயினாக சொல்லணும். ஸோ வந்துட்டு சரி ஓகே, ஏஜ்டு தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜில் இருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு முன்னாடி கன்சீவ் ஆனவங்களாம் வந்துட்டு வராங்க இல்லையா, வந்தோடனேயுமே உனக்கு இந்த சிம்டம்ஸ் வந்துதா அந்த சிம்டம்ஸ் வந்துதான்லாம் கேட்பாங்க. நான் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன். சிலர்லாம் என்ட்டானோனையுமே என்ன பம்பே இல்லை, என்ன இது அப்படின்னா, என்ன இவ்வளோ ஸ்மால் பம்பாக இருக்குது, ஓகே பேபி ஓகேயா, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஹார்மோனல் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குமே, செம்ம கடுப்பு. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், இனி யாரும் வரக்கூடாது. இன்னும் நீ இப்படி சொல்கிற, இல்லை வரவங்கெல்லாம் வந்தாங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, ஃப்ரூட்ஸ் கொண்டாடுறாங்களா, சமைச்சு கொண்டாடுறாங்களா, தட்ஸ் இட். உங்களோட ஸ்டோரி சொல்கிறீங்களா, ஓகே, உங்கள் ஸ்டோரியிலேருந்து ஏதாவது நல்ல விஷயம் எனக்கு வருதுன்னா நீங்கள் சொல்லலாம். இப்படி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ்னால் அப்படி தான், ஃபேமிலினா அப்படி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம அம்மாவோட டைலாக், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்துக்கோ, பொறுமையாக இருந்துக்கோ, இக்னோர் பண்ணிக்கோ, அது எதுவுமே முடியல. சி இமேஜின், இன்னும் ஃபியூ வீக்ஸில் ஐம் கோயிங் டு டெலிவர் அ பேபி. நான் அம்மாவாக போகிறேன். ஆக்சுவலி ஒரு நியூ ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு உலகத்துக்கு வரப்போகிற அந்த பேபியை நான் இனி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐம் கோயிங் டு டேக் கேர். இது எவ்வளோ பெரிய ஒரு லோட். நம்ம மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த ப்ரெக்னென்ட் விமன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். ஏன் இதை பற்றிலாம் யோசிக்க மாட்றாங்க எனக்கு அது தெரியல. ஸோ வந்துட்டு
நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, மெடிடேஷன், நம்ம மைண்டு காமாக இருக்கணும்னு. பட் என்னால் வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு ப்ரெஷர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேயா, இதில் வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுறேன், எதையுமே நான் மறைக்க போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி அயர்ன் லெவல்ஸ் கம்மி, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை, இது கூட வந்துட்டு ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷர்னால் ஹை பிபி, அதாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குறது அந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு கால்லாம் எதுவுமே வீங்கலை. பட் அந்த டேஸ் நெருங்க எனக்குள்ளே அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டு இருந்திருக்கு. அது வந்துட்டு எனக்கு தெரியலை. ஓகேயா, ஸோ நான் இதோட பார்ட் 1 முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல் வந்துட்டு டெலிவரி ஸ்டோரி அண்ட் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் மை டெலிவரி, அதுதான் வந்துட்டு ரியல் மெயின் பிக்சர். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறேனே, அதை பாருங்கள். பாய்.